பரந்தூர் பசுமைவெளி விமான நிலைய திட்டம் 90% நிறைவடைந்து விட்டது என்ற திமுகவின் கூற்றை தமிழக அரசு செவ்வாய்க்கிழமை நிராகரித்தது. தேவையான நிலத்தில் 48% மட்டுமே கையகப்படுத்தப்பட்டுள்ளது என்றும், உத்தேசிக்கப்பட்ட இடத்திற்கு இன்னும் சுற்றுச்சூழல் அனுமதி கிடைக்கவில்லை என்றும் கூறியது. முதல்வர் சி. ஜோசப் விஜய் உத்தேசிக்கப்பட்ட விமான நிலைய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு சென்னையின் 2வது விமான நிலையத்திற்கு மாற்று இடத்தை கண்டறிய எடுத்த முடிவு குறித்து சட்டப்பேரவையில் நடந்த காரசாரமான விவாதத்தின் போது எரிசக்தி வளங்கள் மற்றும் சட்ட அமைச்சர் ஆர். நிர்மல்குமார் இந்த கருத்துக்களை தெரிவித்தார். பரந்தூர் திட்டத்திற்கு 3774 ஏக்கர் தனியார் பட்டா நிலம் உட்பட 5846 ஏக்கர் நிலம் தேவைப்படுவதாக நிர்மல்குமார் கூறினார். இதில் 2681 ஏக்கர் வளமான விவசாய நிலங்களாகும். மேலும் இத்திட்டத்திற்கு தேவையான 1972 ஏக்கர் அரசு நிலத்தில் சுமார் 1558 ஏக்கர் நீர்நிலைகள் மற்றும் கால்வாய்களை கொண்டு உள்ளது என்று அவர் கூறினார். திமுக உறுப்பினர் எஸ். ஆஸ்டினின் விமர்சனத்திற்கு பதிலளித்த நிர்மல்குமார், உத்தேசிக்கப்பட்ட இடத்தில் பல நீர்நிலைகள் இருப்பதாகவும், இந்த திட்டத்திற்காக எந்த சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடும் நடத்தப்படவில்லை அல்லது சுற்றுச்சூழல் அனுமதியும் பெறப்படவில்லை என்றும் கூறினார். இதுவரை சுமார் 1802 ஏக்கர் அல்லது மொத்த தேவையில் 48% மட்டுமே கையகப்படுத்தப்பட்டுள்ளது என்று கூறிய நிர்மல்குமார், ஏகனாபுரம், காரை, தண்டலம் மற்றும் சிறுவள்ளூர் உள்ளிட்ட பல கிராமங்களில் நிலம் கையகப்படுத்தும் பணி இன்னும் தொடங்கவில்லை என்றும் கூறினார். நீர்நிலைகள் தொடர்பான கவலைகள் காரணமாக முந்தைய அதிமுக ஆட்சியின் போதும் இந்த திட்டம் தாமதங்களை சந்தித்ததாக அமைச்சர் கூறினார். மீனம்பாக்கத்தில் உள்ள சென்னை சர்வதேச விமான நிலையத்தை விரிவுபடுத்தும் திட்டங்களையும் அரசு எடுத்துரைத்தது. முதலமைச்சரை மேற்கோள் காட்டி பேசிய குமார், முனையங்கள் 3 மற்றும் 5 விரிவாக்கம் விமான நிலையத்தின் ஆண்டு பயணிகள் கையாளும் திறனை 55 மில்லியனாக அதிகரிக்கும் என்றார். சென்னையின் தற்போதைய விமான நிலையம் எதிர்காலத்தில் மக்கள் கூட்டத்தை சமாளிக்க போதாது என்பதால் காஞ்சிபுரம் அருகே உள்ள பரந்தூர் என்ற இடத்தில் சுமார் 27,400 கோடி செலவில் புதிய பெரிய விமான நிலையத்தை அமைக்க முந்தைய அரசாங்கம் திட்டமிட்டது. ஆனால் அங்கே விமான நிலையம் அமைக்க வேண்டும் என்றால் பல ஆயிரம் ஏக்கர் விவசாய நிலங்களை அழிக்க வேண்டும். மேலும் அந்த இடத்தில் நிறைய ஏரிகள், குளங்கள் உள்ளன. இதனால் எங்கள் வாழ்வாதாரம் போகிறது, விவசாய நிலத்தை அழிக்காதீர்கள் என ஏகனாபுரம் உள்ளிட்ட பல கிராம மக்கள் பல வருடங்களாக போராடி வந்தனர். தற்போதைய முதலமைச்சர் சி. ஜோசப் விஜய் மக்களின் கோரிக்கையை ஏற்று அந்த பரந்தூர் திட்டத்தை முழுமையாக ரத்து செய்துவிட்டார். விவசாய நிலங்களையும் நீர்நிலைகளையும் அழித்துவிட்டு அங்கே ஓடுதளம் அமைத்தால் மழை காலத்தில் விமான நிலையம் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம் இருப்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதற்கு பதிலாக இப்போது இருக்கும் மீனம்பாக்கம் விமான நிலையத்தையே இன்னும் பெரிதாக விரிவுபடுத்தவும், மக்களின் எதிர்ப்பு இல்லாத வேறு ஒரு பாதுகாப்பான இடத்தை புதிய விமான நிலையத்திற்கு தேர்வு செய்யவும் அரசு முடிவெடுத்துள்ளது. ஒரு நகரம் வளர வளர அங்கு வரும் தொழில் முதலீடுகள் மற்றும் மக்களின் பயணங்கள் அதிகரிக்கும். பழைய விமான நிலையங்கள் நகரின் மைய பகுதிக்குள் சிக்கியிருக்கும். அதை சுற்றி கட்டிடங்கள் வந்துவிட்டால் அதனை ஒரு அளவுக்கு மேல் விரிவுபடுத்த முடியாது. இதனால்தான் நகருக்கு வெளியே விவசாய நிலங்கள் அல்லது காலி இடங்களை வளைத்து முற்றிலும் புதியதாக பசுமைவெளி விமான நிலையங்கள் உருவாக்கப்படுகின்றன. இந்தியாவில் மக்கள் தொகை அதிகம். எந்த ஒரு பெரிய உள்கட்டமைப்பு திட்டத்தை கொண்டு வந்தாலும் அங்கே இருக்கும் விவசாயிகளும் மக்களும் தங்கள் வீடுகளையும் விளைநிலங்களையும் விட்டு வெளியேற வேண்டிய சூழல் ஏற்படும். இது ஆங்கிலேயர் காலத்து 1894 நிலம் கையகப்படுத்தும் சட்டத்தில் தொடங்கி தற்போதைய 2013ஆம் ஆண்டு சட்டம் வரை நீண்ட கால போராட்ட வரலாற்றை கொண்டது. வளர்ச்சி முக்கியமா அல்லது விவசாயமும் சுற்றுச்சூழலும் முக்கியமா என்ற பனிப்போர் இதில் எப்போதுமே இருக்கும். 1990களின் பிற்பகுதியில் சென்னையின் வளர்ச்சியை பார்த்து ஸ்ரீபெரும்புதூர் அருகே 2வது விமான நிலையம் அமைக்க முதல் முறையாக பரிசீலிக்கப்பட்டது. ஆனால் அது கைகூடவில்லை. 2022 முந்தைய திமுக அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக காஞ்சிபுரம் மாவட்டத்தின் பரந்தூர் பகுதியை தேர்வு செய்து ரூபாய் 27,400 கோடி திட்டத்தை அறிவித்தது.
2022 2025 விவசாய நிலங்கள் மற்றும் நீர்நிலைகள் பறிபோவதை எதிர்த்து ஏகனாபுரம் மற்றும் சுற்றியுள்ள கிராம மக்கள் தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுத்தனர். சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் வெள்ள அபாயத்தை எச்சரித்தனர். ஆகஸ்ட் 2026 முதலமைச்சர் சி. ஜோசப் விஜய் திட்டத்தை அதிகாரப்பூர்வமாக ரத்து செய்து விவசாயிகளையும் சுற்றுச்சூழலையும் காக்கும் முடிவை அறிவித்துள்ளார். மீனம்பாக்கம் விமான நிலையத்தை 55 மில்லியன் பயணிகள் கையாளும் அளவிற்கு, அதாவது டெர்மினல் 3 to 5 விரிவுபடுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. சிங்கூர் டாடா ஞானோ விவகாரம். விவசாய நிலங்களை எடுத்து டாடா கார் தொழிற்சாலை அமைக்க அன்றைய மேற்குவங்க அரசு முயன்றது. மம்தா பானர்ஜி தலைமையிலான மாபெரும் மக்கள் போராட்டத்தால் அத்திட்டம் ரத்து செய்யப்பட்டு தொழிற்சாலை குஜராத்துக்கு மாறியது. இது விவசாயிகளுக்கு வெற்றி என்றாலும் மேற்கு வங்கத்தின் தொழில்துறை வளர்ச்சிக்கு ஒரு பின்னடைவாக பார்க்கப்பட்டது. நவி மும்பை சர்வதேச விமான நிலையம். சென்னையைப் போலவே மும்பையிலும் நெரிசலை குறைக்க மாற்று விமான நிலையம் திட்டமிடப்பட்டு சுற்றுச்சூழல் மற்றும் நிலம் கையகப்படுத்தும் போராட்டங்களால் பல ஆண்டுகள் தாமதமாகி பின்னர் பல திருத்தங்களுக்கு பிறகு இப்போது கட்டப்பட்டு வருகிறது. பரந்தூர் திட்டம் ரத்து செய்யப்பட்டது சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கும் மக்களின் ஜனநாயக குரலுக்கும் கிடைத்த வெற்றி. ஆனால் அதே சமயம் பெங்களூர் மற்றும் ஹைதராபாத் விமான நிலையங்கள் உலகத்தரம் வாய்ந்த உள்கட்டமைப்புடன் வேகமாக வளர்ந்து வருவதால் சென்னை விமான போக்குவரத்திலும் முதலீட்டிலும் சற்றே பின்தங்கக்கூடும் என்ற கவலையும் தொழில் வல்லுநர்களிடையே உண்டு. ரூபாய் 27,400 கோடி மதிப்பிலான ஒரு மாபெரும் அரசு திட்டம் மக்கள் மற்றும் சுற்றுச்சூழலை காரணம் காட்டி திடீரென கைவிடப்பட்டுள்ளது தேசிய அளவில் மிகப்பெரிய ட்ரெண்டிங் செய்தியாக மாறியுள்ளது. ஆளுங்கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் இடையே சட்டப்பேரவையில் இது ஒரு பெரும் அரசியல் மோதலாகவும் ரியல் எஸ்டேட் அலிகேஷன்ஸாகவும் வெடித்துள்ளது. திட்டமிட்ட இடத்தில் 55% நீர்நிலைகள் உள்ளன என்ற சுற்றுச்சூழல் தரவு பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. அரசாங்கம் மாற்று இடத்தை தேட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. அதே சமயம் மீனம்பாக்கம் விமான நிலையம் அதன் முழு கொள்ளளவை, அதாவது 55 மில்லியன் கெப்பாசிட்டி எட்டும் வகையில் மிகப்பெரிய உள்கட்டமைப்பு விரிவாக்கத்தை காணவுள்ளது. வளர்ச்சிக்கும் விவசாயத்திற்கும் இடையேயான போராட்டத்தில் இந்த முறை சுற்றுச்சூழல் மற்றும் மக்களின் வாழ்வாதாரம் வென்றுள்ளது. வெள்ள அபாயமுள்ள நீர்நிலைகளில் விமான நிலையம் அமைப்பது தொழில்நுட்ப ரீதியாகவும் ஆபத்தானது என்பதை உணர்ந்து எடுக்கப்பட்ட முடிவு வரவேற்கத்தக்கது.